வரமிளகா நான் வந்து ஒரு 30 கிராம் வரமிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா கறி வந்து 1/4 கிலோ தான், 1/4 கிலோவுக்கும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் 30 கிராம் வரமிளகா, வெயில் காலம் இல்லையா, ஜூடு தாங்காது. அதனால் வரமிளகா வந்து நான் விதையை எடுத்துகிட்டு விதையை ரிமூவ் பண்ணி வரமிளகா நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் போட்டுடலாம். அடிப்பிடிக்க விடக்கூடாது வரமிளகாவை. வரமிளகா வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கணும், இல்லைன்னா கருப்பாயிரும். விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா காரம் இருக்காது. இப்போ இது கூட நம்ம வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் 50 கிராம் நான் வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ருசியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து குழம்பு வச்சுட்டு இருக்காதிங்க. நினச்சா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50 ரூபா 100 ரூபா, வீட்டில் கம்மியான ஆளுங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலைக்களவாக ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து இப்படி செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் மிளகா வந்து கருப்பாகாது. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இருக்குங்கிறவங்க இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, அது இதை விட இன்னும் நல்லாயிருக்கும். நான் பேஸ்ட்டு வாங்கி போட்டேன். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிறதுக்குள்ளே கறியை வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலாசி எடுத்து வச்சுக்கோங்க. கறி நல்லா பார்த்தீங்கன்னாவே நல்லா மஞ்சத்தூள் தெரியுது. அதனால் நீங்கள் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இது கூட நம்ம வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ பொன்னிறமாக நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக வாங்கினேன், அப்போ தான் வந்து சீக்கிரம் தீருன்ட்டு பெருசாக கட் பண்ணி தர சொன்னேன் கறியை. ஆனால் சிந்தாமணிக்கு ஆக்சுவலாக ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எப்படி விரும்புமோ அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பெருசாக கட் பண்ணிட்டேன் கறியை. கறியிலே மஞ்சத்தூள் இருக்குது. கறி இப்போ லைட்டாக வணங்கட்டும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாடு வச்சு ரைஸ் வச்சு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் வெறுப்பு தட்டாது. என்னடா டிஃபன் செய்யலாம், என்ன சாப்பிட்லாங்கிற ஒரு எண்ணம் வராது. இப்போது நாம் சின்னதாக 1.5 பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பழம், அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வேணா கூட நம்ம கடைசியில் ஃபைனல் டச்சு வேகும்போது நம்ம கடைசி இறக்கும்போது பார்த்து கூட உப்பு போட்டுக்கலாம். நான் வெயில் காலங்கிறதுனால வரமிளகா வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வேகட்டும். இப்போது இதுக்கு தேவையான கறிக்கு மேலே மிதங்குற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றினா போதும்.
ரொம்பவுமே வெந்துடும். அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றினோம்னா அதுக்கான தண்ணியை ஊற்றிடலாம். இப்போது நமக்கு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மேலே வரைக்கும் நம்ம ஊற்றினா போதும் தண்ணி. மஞ்சத்தூளே போட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இதுவே எல்லோ மாதிரி தான் இருக்குது கலரு. இப்போ வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 10 நிமிஷம் 1/4 மணி நேரமே ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதாவது இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிள்ளி போட்ட மிளகா வந்து இன்னொரு நாள் செய்யுங்க. எங்களுக்கு ஃபைனல் டச்சு லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூட சாப்பாடு, கிள்ளி போட்ட மிளகா சிக்கன், தக்காளி ரசம். வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து கிள்ளி போட்ட மிளகா தம்பிக்கு ஊட்டலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுவான். தம்பி